ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் நிறைய விதமாக மீன் குழம்பு செய்வோம். இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், நீங்களே திரும்பி திரும்பி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மீன் குழம்பு செய்கிறதுக்காக 4 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குழம்புக்கு வறுத்து அரைக்க வேண்டிய மசாலாவெல்லாம் முதல்ல ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வெறும் கடாயில் ஒரு 10 பல்லு பூண்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன தேங்காயில் அரை முடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன், அந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த தேங்காய் இந்த மசாலாவை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் மசாலாலாம் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 1.5 கரண்டி சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 10 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு துருவி வச்சுருக்கேன். 1 இன்ச் இஞ்சியுமே துருவி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாவையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 4 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சப்போஸ் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீனை சேர்த்துக்கிறேன். மீனை போட்டுட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறமா நிறைய மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும், மீன் நல்லா வெந்துடும். இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மீன் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மீன் குழம்பு ஊற்றி இட்லி தோசை சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த மீன் குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.